வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. மத்திய அரசின் திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். காரைக்கால் துறைமுகம் குறைந்த வாடகைக்கு தனியாருக்கு விடப்பட்டுள்ளதால் புதுச்சேரி அரசிற்கு ஆண்டிற்கு ரூபாய் 600 கோடி இழப்பு ஏற்படுவதாகவும் இது ஆட்சியாளர்களின் திட்டமிட்ட முறைகேடு என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாட்டில் வேலை மற்றும் இன்ஜினியர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 1.12 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டம் தொடக்க விழா முதலியார்பேட்டை 100 அடி சாலை தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து விழிப்புணர்வு பிரசுரங்களை வெளியிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், இந்த திட்டம் மூலமாக சாலை விபத்தில் பாதிக்கப்படும் நபருக்கு தனியார் மருத்துவமனையில் ரூபாய் 1.50 லட்சம் வரை கட்டணமின்றி சிகிச்சை பெற முடியும். இதன் மூலம் விபத்து உயிரிழப்புகள் குறைய வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரியில் சாலைகளை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருகிறது. வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை மதிக்க வேண்டும். மொபைல் போனில் பேசியபடி வாகனங்களை இயக்கக்கூடாது. விபத்துகளுக்கு இதுவே முக்கிய காரணியாக உள்ளது. இது தொடர்பான விழிப்புணர்வை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஏற்படுத்துவது அவசியம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சம்பத் எம்எல்ஏ உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் துறைமுகம் குறைந்த வாடகைக்கு தனியாருக்கு விடப்பட்டுள்ளதால் புதுச்சேரி அரசிற்கு ஆண்டிற்கு ரூபாய் 600 கோடி இழப்பு ஏற்படுவதாகவும் இது ஆட்சியாளர்களின் திட்டமிட்ட முறைகேடு என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் அரசிற்கு நேர்மறையாக வரவேண்டிய வருவாயை பெற வேண்டியது அரசின் கடமையாகும். புதுச்சேரியில் மதுபான கொள்கை முடிவில் சரியான முடிவு எடுக்காமல் ஆட்சியாளர்கள் சுயநலத்துடன் செயல்படுவதால் அரசிற்கு ஆண்டுதோறும் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இது ஆளும் அரசியல்வாதிகளின் திட்டமிட்ட முறைகேடு என்று குற்றம் சாட்டினார். அந்த வகையில் காரைக்கால் பிராந்தியத்தில் அரசின் இடத்தில் செயல்படும் தனியார் துறைமுகத்தில் அரசின் இடத்திற்கான ஆண்டு வாடகையும் துறைமுகத்தின் செயல்பாட்டில் சலுகை கட்டணமும் மிக குறைந்த அளவில் வசூல் செய்வதால் அரசிற்கு வரவேண்டிய சுமார் 50 கோடி மாத வருமானம் ஆண்டிற்கு ரூபாய் 600 கோடி அளவிற்கு இழப்பு ஏற்படுகிறது. இந்த துறைமுகத்தின் பழைய உரிமையாளர்களிடம் இருந்து புதியதாக விலைக்கு வேறு ஒருவரால் துறைமுகம் வாங்கப்பட்ட பிறகு அந்த புதிய உரிமையாளரிடம் புதியதாக அரசு தற்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒப்பந்தம் போட்டிருக்க வேண்டும். இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய ஒப்பந்தம் போடப்பட்டால் ஆண்டிற்கு சுமார் 600 கோடி அளவிற்கு காரைக்கால் துறைமுகத்திற்கு நேரடி வருவாய் வரும். ஆனால் ஆளும் அரசு வருவாய் பெருக்கத்திற்கு எந்தவிதமான முடிவும் எடுக்காமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமளிப்பதாக தெரிகிறது என்றார். வெளிநாட்டில் வேலை மற்றும் இன்ஜினியரிங் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 1.12 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜ்மோகன் சீனாவில் உள்ள கம்பெனியில் இன்ஜினியராக பணிபுரிந்தார். சொந்த ஊர் வந்த இவரை சில மாதங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக குழுவில் இணைத்தார். ஆன்லைன் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்யலாம் என வகுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதனை நம்பிய ராஜ்குமார் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 1,12,65,000 ரூபாய் வரை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்தார். பாகூரை சேர்ந்த நிவேதிதா என்பவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தே ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பிய நிவேதிதா 5,06,800 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் முருங்கம்பாக்கம் அபிஷா 83,500 ரூபாய், முத்திரர்பாளையம் வெங்கடேஷ் 8,700, தியாகராஜா வீதி லட்சுமி 8,100, காரைக்கால் ஷாலினி 24,000, மூலக்குளம் முருகேசன் 7,500 என பல பேர் ஏமாந்துள்ளனர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் குப்பைகளை கொட்டுவதற்கு தனி இடம் தர வலியுறுத்தி அதிமுக சார்பாக முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கனகலாப்பேட் என்ற பகுதியில் தனி இடம் ஒதுக்கப்பட்டு கொட்டப்பட்டு வந்தது. இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி இதனை மூட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் தலைமையில் கடந்த 25ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. இதனால் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டுள்ளது. குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த 25 நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதியிலேயே கொட்டப்படுகிறது. இதனால் ஏனாமின் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது. அசுத்தமாகவும் காணப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஏனாமில் பந்த் போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்தது. அதன் அடிப்படையில் ஏனாமில் இன்று காலை 6 மணி முதல் கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன. அனைத்து மதுபான கடைகள், பெட்ரோல் பங்குகள் உட்பட அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டது. கனகலாப்பேட் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டதால் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் வளர்ப்படவில்லை. இதனிடையே குப்பைகளை வாரும் எக்ஸாவர் நிறுவனம் சார்பாகவும் குப்பை போடுவதற்கு முறையான இடத்தை அரசு தேர்வு செய்து குப்பை கொட்டும் மையத்தை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது. மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞரணி மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இளைஞரணி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய இளைஞர் அணி பொதுச் செயலாளர் கணபதி மற்றும் வருண், மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளி பகுதியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை என்று, அவர் ஒரு உறுப்பினர் கூட இல்லை என்று மறுப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் பேசும்போது பாஜக கொடி மற்றும் துண்டை பயன்படுத்தியதற்காக ஏற்கனவே அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விக்கி மீது பாஜக இளைஞரணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பொழுது அழைத்த போலீசார் எச்சரித்து அனுப்பியதாகவும் தெரிவித்த அவர்கள், பாஜகவிற்கும் விக்கிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, தொடர்ந்து அவரை பாஜக பிரமுகர் என்று செய்திகள் ஒளிபரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். உறுப்பினராக இருங்கன்னு சொன்னாரு. ஆனா ஒரு கட்சியில கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை அவர் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்ல இருந்து அந்த கொடியை ரிமூவ் பண்ணியாச்சு. இல்லங்க, பாஜகவில் ஒரு உறுப்பினராகவும் கிடையாது. இந்த பேட்டியின் போது துணைத் தலைவர் விஜயகுமார், சுவிக்ராமன், மகேந்திரன், அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் கோகுல் காந்தி, தொகுதியின் தலைவர் ராசு ஆகியோர் உடனிருந்தனர். உலக பொம்மலாட்ட தினத்தை முன்னிட்டு ஈச் உலக சாதனை 2025 நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உலக பொம்மலாட்ட தினத்தை முன்னிட்டும் 76வது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டும் கலை ரத்னா எலிசபெத் ராணி அவர்களின் 76 நிமிடங்கள் தொடர் பொம்மலாட்ட கலையை நிகழ்த்தும் ஈச் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கலைமாமணி அரசு மத நல்லிணக்கண விருதாளர் தமிழ் வாணன் அவர்கள், கலைநத்னா வித்யாஸ்ரீ பூபேஷ் குப்தா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ மருத்துவர் நளினி, தேசிய நல்லாசிரியர் கலைமாமணி தண்டபாணி, பொம்மலாட்ட கலையில் மத்திய அரசின் விருதை பெற்ற மூத்த கலைஞர் கலைமாமணி முத்து, தலைவர் தமிழ்ச்சங்கம் கலியபெருமாள், முன்னாள் இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா?
மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மாநில அளவில் சர்வதேச யோகா போட்டியை திரிநேதாந்தாரி மற்றும் அச்சரப்பாக்கம் டவுன் லயன்ஸ் கிளப் ஆஃப் மதுராந்தகத்தில் நடத்தப்பட்டது. இதில் பாரதியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு 28 மாணவர்கள் முதல் பரிசையும், 13 மாணவர்கள் 2ஆம் பரிசையும், 4 மாணவர்கள் 3ஆம் பரிசையும் பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அருணாச்சலம், செயலாளர் ரவிக்குமார் இருவரும் இணைந்து பாராட்டுகளையும் மற்றும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர். இதில் பள்ளியின் முதல்வர் செல்வி ரூபினா, யோகா பயிற்சி ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலைக்கான நிப்பான் பெயிண்டின் பாண்டி ஸ்டைல் கைடு அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலைக்கு ஏற்ற வகையில் சிறப்பு பெயிண்டுகளை உருவாக்கியுள்ளது. இந்த பெயிண்டுகள் குறித்த விவரங்கள் அடங்கிய பாண்டி ஸ்டைல் கைடு என்கிற புத்தகத்தையும் தயார் செய்துள்ளது. இதன் வெளியீட்டு விழா புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் உள்ள கீர்த்தி கார்ப் நிறுவனத்தின் கடைத்திறப்பு விழாவில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கடையை திறந்து வைத்து பாண்டி ஸ்டைல் கைடு புத்தகத்தை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நிப்பான் பெயிண்ட் அலங்கார பிரிவின் துணைத் தலைவர் மார்க் டைட்ஸ், மார்க்கெட்டிங் ஹெட் ஹரிஹர சுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசுகையில், புதுச்சேரி பிரெஞ்சு கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாகும். அதற்கு அழகூட்டும் வகையில் நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் வண்ணங்களை உருவாக்கி இருப்பது பாராட்டுக்கு உரியது. அந்த வண்ணங்கள் குறித்த விவரங்கள் பாண்டி ஸ்டைல் கைடு புத்தகத்தில் இருப்பது பாராட்டுக்கு உரியது என்றார். பாண்டி ஸ்டைல் கைடு குறித்து நிப்பான் பெயிண்ட் மார்க்கெட்டிங் ஹெட் ஹரிஹர சுதன் கூறியதில், புதுச்சேரியின் பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலை, சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு சிறப்பு பெயிண்டுகளை நிப்பான் பெயிண்ட் கம்பெனி தயாரித்துள்ளது. புதுச்சேரி ஒயிட் டவுனில் உள்ள கட்டிடங்களின் முன்பு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். அதற்கு காரணம் அந்த கட்டிடத்தின் வடிவக்கலை மட்டுமில்லாமல் அந்த கட்டிடங்களுக்கு அடிக்கப்பட்டுள்ள பெயிண்டும் தான் காரணம். புதுச்சேரி கட்டிடங்களுக்கு எந்த மாதிரியான பெயிண்டுகளை அடிக்கலாம் என்பதை வாடிக்கையாளர்கள் எளிதில் தேர்வு செய்து கொள்ள பாண்டி ஸ்டைல் கைடு என்கிற புத்தகத்தை தயாரித்து வெளியிட்டுள்ளோம். இதை பார்த்து வாடிக்கையாளர்கள் தங்கள் கட்டிடங்களுக்கான அழகூட்டும் பெயிண்டுகளை சுலபத்தில் தேர்வு செய்ய முடியும். அமைச்சர் லட்சுமி நாராயணன் கோவில்களுக்கான சிறப்பு பெயிண்டுகளை தயாரிக்கலாம் என்று சிறந்த யோசனையை கூறியுள்ளார். அதனை ஏற்று கலந்து பேசி கோவில்களில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு பெயிண்டுகளை நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் உற்பத்தி செய்யும் என்று கூறினார். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியுடைய பழமை வாய்ந்த மற்றும் கல்ச்சுரலி ஹெவியான ஒரு ஆர்கிடெக்சர் மற்றும் அதனுடைய கலர்ஸ் அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த புக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோடைய ஆர்கிடெக்சரோ இல்லை பாண்டிச்சேரியில் இருக்க உங்களுக்கு கல்ச்சுரல் சிம்பிள்ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு அப்படின்னா அதே மாதிரி ஒரு கலர் உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கலர்ஸை வந்து நீங்கள் புக் மூலிமா ரொம்ப எளிமையாக சூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கலருக்கான என்ன பாரம்பரியம், அந்த ஆர்கிடெக்சருக்கான என்ன பாரம்பரியம் அப்படின்றதையும் இந்த புக்கு மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பிரிண்ட் அடிச்சிருக்கோம். இது பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா நிப்பான் பெயிண்ட் அவுட்லெட்லையும் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து இது வந்து niponpaint.co.in அப்படின்ற எங்கள் வெப்சைட்ல இருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த புக்கை வந்து மாண்புமிகு மந்திரி அவர்கள் இன்னைக்கு வந்து அதை லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த புக்கு வந்து நாங்கள் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டோட வந்து ஒரு கொலாபரேஷனில் இதை வந்து கிரியேட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் வந்து புகைப்படங்களையும் வந்து அவர் அழகாக எங்களுக்கு தேர்ச்சி பண்ணி கொடுத்துருக்காரு. எந்தெந்த புகைப்படம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த பில்டிங் வந்து அதில் காமிக்கலாம் அப்படின்றது வந்து அவரே வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கான இன்புட்ஸ் எல்லாமே வந்து அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு சார். அதனால வந்து இந்த டிசைனில் வந்து நிப்பான் பெயிண்டிங் டீமையும் தாண்டி அமைச்சருக்குமே வந்து அதில் ஒரு பெரிய பங்கு இருக்கு சார். வழிபாட்டு தலங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து சில சிறப்பு சலுகைகள் நாங்கள் கொடுக்கலாம். அது வந்து சில சிறப்பு வண்ணங்கள் நாங்கள் கொடுக்கலாம். இல்லை ப்ராடக்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சில சிறப்பான ப்ராடக்ட்ஸ் நான் வந்து தயார் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து கேஸ் டு கேஸ் பேஸில் அந்தந்த வழிபாட்டு தலங்களுக்கு என்ன தேவை இருக்குமோ அது பிரகாரம் நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம். அந்த முடிவு இன்னும் வரல. ஏன்னா இப்போ தான் அமைச்சர் இந்த சஜஷன்கள் கொடுத்துருக்காரு. பட் இது பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். அது என்ன பண்ண போறோன்றது வந்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தீர்மானிச்சு நாங்கள் அமைச்சருக்கும் சொல்லலான் இருக்கோம். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் என கூறிக்கொண்டு பலரிடம் மோசடியில் ஈடுபட்ட விக்கி என்பவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற ராஜகணபதி.
இவர் பாஜக பிரமுகர் என கூறிக்கொண்டு பலரிடம் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொண்டமாநத்தம் பகுதியில் சேர்ந்த பாலு என்பவரிடம் ரூபாய் 8 லட்சம் கடனாக பெற்றுக்கொண்டு அதனை தராமல் அலைக்கழித்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான பாலு அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்கியை கைது செய்தனர். மேலும் இவர் மீது பல்வேறு மோசடி புகார்கள் வர வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான நிலத்திற்கு போலி உயில் தயாரித்து மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி கலவை சுப்புராய செட்டியார் தெருவை சேர்ந்தவர் ரங்கநாதன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவருக்கு மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை எதிரே 5 லட்சம் சதுர அடி நிலத்தில் நிலம் உள்ளது. ரங்கநாதனுக்கு வாரிசு இல்லை. இதனால் அவரது வீட்டில் வேலை செய்த திண்டிவனம் முளைச்சூர் பகுதியை சேர்ந்த முனியம்மாள் என்பவர் ரங்கநாதன் தனக்கு சொந்தமான நிலத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான 50,000 சதுரடி நிலத்தை மட்டும் தனக்கு உயில் கொடுத்ததாக போலி உயில் தயாரித்து சாரம் ஐயப்பன் நகரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரன் மூலம் லாஸ்பேட்டை சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் ரூபாய் 30 லட்சம் முன்பணம் பெற்று ஏமாற்றினார். இது தொடர்பாக பலராமன் அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் முனியம்மாளை கடந்த 7ஆம் தேதி சிறையில் அடைத்தனர். ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரனை தேடி வந்த நிலையில் இந்த வழக்கில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என கண்டறிய முனியம்மாளை மீண்டும் காவலில் எடுத்து விசாரித்தனர். அதில் முனியம்மாள், முத்துக்குமார் ஆகியோருடன் நெல்லித்தோப்பு சபரி படையாச்சி வீதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் மேலும் சிலர் போலி உயில் பத்திரம் தயார் செய்ததும் அதனை வைத்து நிலத்தை விற்க முயற்சி செய்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். மத்திய அரசின் திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். காரைக்கால் துறைமுகம் குறைந்த வாடகைக்கு தனியாருக்கு விடப்பட்டுள்ளதால் புதுச்சேரி அரசிற்கு ஆண்டிற்கு ரூபாய் 600 கோடி இழப்பு ஏற்படுவதாகவும் இது ஆட்சியாளர்களின் திட்டமிட்ட முறைகேடு என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாட்டில் வேலை மற்றும் இன்ஜினியர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 1.12 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.